மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் 12 வருஷ வேதனையிலிருந்து ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த சம்பவம் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஒரு மனிதன், யவீரு என்கிற மனிதன் வந்து தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டபோது இயேசு அவனோடு கூட புறப்பட்டு போனார். போகிற வழியிலே இந்த அற்புதம் நடைபெறுகிறது. 12 வருஷமாய் பெரும்பாடு என்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று அவள் பின்னாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாள். 12 வருஷ வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலை. 12 வருஷம் அவளை பாதித்து கொண்டிருந்த அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து அவளை மகிழ பண்ணி அவளை சமாதானத்தோடு கூட அனுப்பினார். இன்னைக்கு பல வருஷங்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டு, பல வருஷங்கள் சாபத்தின் கட்டுகளினால் கஷ்டப்பட்டு, பல வருஷங்கள் கடன் பிரச்சனையினால் சிக்கி, பல வருஷங்கள் சில பிரச்சனைகளினால் கட்டுண்டு, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்ற இயக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். அன்றைக்கு 12 வருஷமாய் வேதனையிலிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்த இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அதே விதமான ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாக போகிறது. அதே விதமான சுகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. நீண்ட நாள் உங்களை பாதித்து கொண்டிருந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். எப்படி இவள் இந்த அற்புதத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டாள்? எப்படி நாம் இயேசுவிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவது? ஒரு 5 காரியம் இந்த பெண்ணை குறித்து இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். முதலாவது அவள் அற்புதத்தை பெறுவதற்குள்ள காரியம், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. அதான் அந்த அற்புதத்துக்கு முதல் காரியம். அவள் இரட்சகரை குறித்து, சுகமளிக்கிறவரை குறித்து, விடுவிக்கிறவரை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். முதலாவது ஒரு கேள்விப்படுகிறாள். நீ எங்கெங்கேயோ போற, பணத்தெல்லாம் செலவு பண்ற, ஆனால் ஒரு வைத்தியர் இருக்கிறார், இலவசமாக சுகமாக்குறாரு. அவர் யார்கிட்டையும் காசு வாங்குறதில்ல. குருடர்களுக்கு பார்வை கொடுத்துட்றாரு. சப்பானியா போனால் நடக்க வச்சிடறாரு. மருந்தெல்லாம் தரமாட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னால் சப்பானி நடந்துடுறாங்க. அப்படி கையை வச்சு தொட்ட கண் பார்வை வந்து விடுகிறது. செத்தவங்களை தொட்டா கூட உயிரோடு எழும்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வைத்தியர், அந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டர், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாய் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இயேசு. அவர்கிட்ட போனா குஷ்டரோகிகள் கூட குணமாயிடுறாங்க, திமிர்வாதக்காரங்க குணமாயிடுறாங்க. அவர் யார்கிட்ட காசு கூட வாங்குறதில்லை, இலவசமாய் சுகமாக்குகிறார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவர் சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், இந்த ஏமாற்றங்களை மாற்றுகிறார். இதெல்லாம் குறித்து அவள் கேள்விப்பட்டாள். முதலாவது அவள் கேள்விப்பட்டாள். விசுவாசம் கேள்வியினாலே வரும். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படத்தான் ஒருவருக்குள்ள விசுவாசம் வரும். அதனால தான் என்கிட்ட செல்ல கேட்பாங்க, நாங்கள் பிரதரை ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு போகணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், ஒரு வியாதிஸ்தர் இருக்கிறாங்க, அவர் கொண்டு வரோம், பிரதரை ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும்னு. நான் சொன்னேன், பிரதரை பார்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்லை, கூட்டத்துக்கு கொண்டு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படணும். நிறைய பேர் ஏன் சுகம் பெறுவதில்லைன்னா, ஊழியக்காரனை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். மோகன்லாஸை பற்றி தெரியுமா அப்படின்னு. அதனால ஒரு அற்புதமும் நடக்க போகிறதில்லை. இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு அவரை பற்றி சொல்லுங்க, அற்புதம் நடந்து போயிடும். அதனால தான் சொல்லுது, அவங்க வந்த வசனத்தை கேட்கணும். இல்லைங்க, அவங்களால உட்கார முடியாது. உட்கார முடியாட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. உட்கார முடியாட்டாலும் இங்கேருந்து மெட்ராஸ் ஆஸ்பத்திரிக்கு ட்ரெயினில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, அல்லது ஃப்ளைட்டில் ஏற்றியாவது கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரன்னா மாத்திரம் உட்கார முடியாது. பின்னால் வருவாங்க, 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புவோம். நாங்கள் பாரத்தோடு அவங்களும் சுகம் பெறன்னு விரும்புகிறோம்.
ஆனா நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கிறது இல்லை. ஏனென்றால் அவங்க மனுஷனை பார்க்குறாங்க, மோகன்லாஸ் ஏதோ பண்ணிடுவார் போலன்னு. அதனால இந்த தவறான விசுவாசத்தினால அற்புதம் நடக்க மாட்டேன் என்கிறாரு. ஆனா வசனத்தை கேட்டால் அற்புதம் நடக்கும். அதனால தான் கார்லயாவது கொண்டு வந்து உட்கார வச்சு வசனத்தை கேட்க வைக்கணும். இவள் கேள்விப்பட்டாள். முதலாவது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதுனால தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த அற்புதங்களை, சாட்சிகளை கேட்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும். அப்பதான் ஒருவருக்குள்ள விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் இல்லாதபடி அற்புதத்தை காண முடியாது. இவள் இயேசுவை இன்னும் பார்க்கவே இல்லை, மற்றவங்க சொல்லுவதை வைத்து கேள்விப்பட்டாள். இப்படி ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார், அவர் இப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று இயேசுவை குறித்து முதலாவது கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட உடனே இரண்டாவது என்ன செய்கிறாள் பாருங்கள், அவள் விசுவாசித்தாள். முதலாவது கேள்விப்பட்டாள், இரண்டாவது உடனே விசுவாசித்தாள். என்ன விசுவாசம் பாருங்க. நீங்கெல்லாம் சொல்றீங்க, நான் எத்தனை டாக்டரை பார்த்துட்டேன், காசு கொடுத்தே சுகமாகல, இவர் இலவசமா சுகமாக்குறாருன்னு சொல்றீங்க. நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். நான் போய் முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கட்டும், அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். அல்லது எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி அவள் சொல்லவில்லை. இன்னும் இயேசுவை பார்க்கவே இல்லை. கேள்விப்பட்ட உடனே அவள் விசுவாசித்து விட்டாள். என்ன சொல்றா பாருங்களேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். தன்னுடைய விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிட்டாள். இயேசு குறித்து கேள்விப்பட்ட உடனே அவரை சுற்றில எப்பவும் கூட்டமா இருக்கும். அவருடைய சீஷர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. இயேசு போகிற இடம்லாம் மக்கள் கூட்டம் திரளா இருக்கும். இதெல்லாம் அவள் கேள்விப்படுகிறாள். இயேசுவை பற்றி, அவருடைய அற்புதத்தை பற்றி, அவருடைய சீஷர்களை பற்றி, அவர் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் கூட்டமாய் வருவதை குறித்து. உடனே அவள் யோசித்துடா, நான் போய் இந்த வியாதியை எப்படி அவருக்கு முன்னால சொல்ல முடியும்? அவர் ஜன கூட்டத்தோடு இருப்பார், தனிமையா இருந்தா கூட பரவாயில்ல. இது ஒரு தீட்டான வியாதி, அதனால என்ன அருவருப்பாய் அவர் பார்த்து விடக்கூடாது. நீ தீட்டான பெண், பக்கத்துல வராதன்னு ஏதாவது சொல்லிடக்கூடாது. மற்ற வியாதின்னா கூட பரவாயில்ல, கண்ணு தெரியல, திமிர்வாதனாட பரவாயில்ல, இது ஒரு தீட்டான வியாதி ஆயிற்றே, அதனால எப்படி போய் சொல்லுவது? ஆனா வஸ்திரத்தை நான் தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது சுகமாவேன். சிலர் சொல்லி இருக்கலாம், இயேசுவை தொட்டு கூட பலர் சுகமாகி இருக்கிறாங்க. இயேசுவை தொட்டு மத்தேயு 14 அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிக்கும் போது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்ப இயேசுவை தொட்டா கூட சுகமாகிறார்கள். அந்த செய்தி எல்லாம் அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே என் வியாதி அவர்கிட்ட சொல்ல முடியாது, நான் பின்னால போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் அவள் சொல்லுகிறாள். சரி, எல்லாரும் சொல்றீங்களே, நானும் போய் பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்து கிட்ட, எனக்கு நடக்குதான் நீ பார்ப்போம். அப்படி அவள் இயேசுவண்டை வரவில்லை. அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் சுகமாவேன், சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தை நான் தொடும் பொழுது சுகமாவேன். I am going to be healed. நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் சுகமாக போகிறேன். வாயினாலே சொல்லுகிறாள். தன்னோடு பேசின அந்த கிராமத்தின் மக்களிடத்துல சொல்லியிருப்பாள், இயேசு இப்படிப்பட்டவரா, இப்படியெல்லாம் அற்புதம் செய்யறாரா, அதை நீங்க பாத்தீங்களா? அப்ப நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன். விசுவாசம். இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாகவே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து விட்டது. அந்த விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஆகவே தான் இயேசு அவளை பார்த்து சொல்லும் போது 34வது வசனத்துல, மகளே நீ சுகமானாய், நீ சமாதானத்தோடு போ, என் வல்லமை உன்னை குணமாக்கி விட்டது. அப்படி இயேசு சொல்லவில்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் உனக்கு இந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. என் வல்லமை உன்னை குணமாக்கிட்டு என்று இயேசு சொல்லவில்லை. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம், யுவர் ஃபெய்த், யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம் உனக்கு இந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் இயேசுவுக்குள்ள இருந்த வல்லமையை அவளுடைய சரீரத்திற்குள்ளே கொண்டு வந்தது. அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவள் சுகத்தை, அற்புதத்தை பெற்று கொண்டாள். அப்ப விசுவாசத்தை முதலாவது அறிக்கையிடுகிறாள். இன்னும் இயேசுவை சந்திக்கவில்லை, இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுக்கு பக்கத்துல வரவில்லை. அவள் அப்பொழுதே சொல்லுகிறாள், நான் சுகமாவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். நீங்கள் சுகமாக போகிறீர்கள், நான் சுகமாக போகிறேன் என்று விசுவாசிங்க.
நான் இன்றைக்கு சுகமாக போகிறேன், இன்றைக்கு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், இன்றைக்கு நான் விடுதலை அடைய போகிறேன், இன்றைக்கு இந்த கேன்சர் வியாதி மறைய போகிறது, இன்றைக்கு இந்த ஆஸ்துமா வியாதி மறைய போகிறது, இன்றைக்கு நான் சப்பானியா இருக்கிற நான் நடக்க போகிறேன், இயேசுவை தொடும் பொழுது நான் சுகமாவேன். விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசிக்க வேண்டும். அவள் பாருங்க, கேள்விப்பட்ட உடனே விசுவாசிக்கிறாள். சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஐயா, ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டா நான் அவரை நம்புறேங்க, அவர் என்னை சுகமாக்கிட்டா அவரை விசுவாசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுகத்தை பெறுவதற்கு தான் விசுவாசிக்கணும். விடுதலை பெறுவதற்கு தான் முதலாவது விசுவாசிக்கணும். முதலாவது விசுவாசம், பின்புதான் அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது விசுவாசம், பின்புதான் சுகம். முதலாவது விசுவாசம், பின்புதான் விடுதலை. விடுதலை பெற்ற பிறகு நான் விசுவாசிக்கிறேன், அது அர்த்தமற்ற காரியம். சுகமான பிறகு நான் அவரை நம்புகிறேன், அப்படி காரியம் அவசியமற்றது. முதலாவது விசுவாசம், அதன் பிறகு சுகம், அதன் பிறகு விடுதலை, அதன் பிறகு அற்புதம். நீங்க விசுவாசிக்க வேண்டும். இருதயத்துல சந்தேகப்படாமல் ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அவள் கேள்விப்பட்டாள், இரண்டாவது அவள் விசுவாசித்தாள், மூன்றாவது என்ன செய்கிறாள் பாருங்க, அந்த விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்துகிறாள். வெறுமனே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. மூன்றாவது, அந்த கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள்? 28வது வசனம் பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அதான் அவருடைய விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். அதனால வீட்டிலே உட்கார்ந்துருக்கல, எழுந்து புறப்படுகிறாள். இயேசு எங்க போகிறான்னு கேள்விப்பட்டு வருகிறாள். பெரும் ஜனக்கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், எப்படிங்க அவரை நெருங்க முடியும் அப்படின்னு நினைக்கல. கூட்டத்தை விலைக்கு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் இயேசுவை நெருங்குகிறாள். இயேசு அங்கு போய்கொண்டிருக்கிறார், கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டத்திற்குள்ளே நுழைந்து இயேசுவை நெருங்குகிறாள். அற்புதத்தை பெறுவதற்கு ஒரு விசுவாசத்துல கிரியை செய்ய வேண்டும். உங்களுடைய விசுவாசத்துல கிரியை செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் சூம்பி போன கையோடைய மனுஷனை கூட்டத்தினால எழுப்பி நிற்க சொல்றார். அவன் எழுப்பி நிற்கிறான், கை சூம்பி இருக்கிற, கையை நீட்டு அப்படின்றார் ஆண்டவர். நீட்ட முடியாம தானே சூம்பி போன கையை வச்சிருக்கன்னு சொல்லல, அவன் கிரியையில வெளிப்படுத்தினான். ஜனங்கள் மத்தியில வெட்கப்படவில்லை. அப்ப ஆண்டவர் அழைக்கும் போது நீங்க வரணும். ஆண்டவர் மேல் வச்சுற விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போதுதான் அற்புதம் நடக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உடைய கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போதுதான் அற்புதத்தை பெற முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது உண்டு. பாருங்களேன், பரிமேய்வு ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுகிட்ட வந்து நின்றான். கண் பார்வை தெரியல. தாவீதின் குமாரனை இறங்குன்னு கூப்பிட்டான். இயேசு கூப்பிட்ட உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். உள்ளுக்குள்ள ஒரு அங்கி போட்டிருக்கிறான், மேல ஒரு வஸ்திரம் போட்டிருக்கிறான். அப்ப இயேசுகிட்ட வரணும்னா அங்கேயே தூக்கி எறியணுமா? மேல் வஸ்திரத்தை களைந்து போட்டாதான் இயேசுகிட்ட வரணுமா? அப்படி கிடையாது. அவன் கழட்டி போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறாரு. அவன் வந்த உடனே இயேசு பார்க்கிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னார். நான் பார்வையடைன்னு சொன்ன உடனே அவனுடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். எப்படி? அவன் கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அவன் போட்டிருந்த மேல் வஸ்திரம் அந்த நாட்களில குருடர்களுக்கு என்று அரசாங்கம் கொடுக்கிற ஒரு வஸ்திரம், யூனிஃபார்ம் மாதிரி, ஒரே மாதிரி ட்ரெஸ் கண் தெரியாதவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. என்ன தெருக்களில் அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு இவங்க கண் தெரியாதவர்கள் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு உதவி செய்வதற்கு வசதியாக. என்னால் குதிரைகள் வரும், ரோட்டில் ரதங்கள் வரும், திடீர்னு கண் தெரியாதவங்க அவப்பட்டு கொள்ளுவாங்க. இந்த உடை உள்ளவங்களை பார்த்தா மற்றவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அடையாளம் தெரிவதற்கு, குருடர்கள் என்கிற அடையாளத்திற்கு என்று ஒரு வஸ்திரம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்தார். இப்போ இயேசு அழைக்கிறான்னு சொன்ன உடனே அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டான்.
அதனுடைய என்ன அர்த்தம்? இனிமேல் நான் குருடன் அல்ல, இனிமேல் இந்த குருடனுக்குரிய உடை எனக்கு தேவையில்லை. இயேசு கூப்பிடுறாரு. இன்னும் கண் சுகமாகல. இயேசு என்ன சொல்லுவாரோ அதெல்லாம் தெரியாது, இன்னும் அற்புதம் நடக்கவில்லை. ஆனா இயேசு அழைக்கிறார். இயேசு கிட்ட போறோம்னு தெரிஞ்ச உடனே வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். இந்த குருடனுக்குரிய உடை எனக்கு தேவையில்லை. இயேசு அந்த விசுவாசத்தை கண்டார். அதனாலதான் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நடக்க முடியல, கம்பு பண்ணி நடக்கிறீங்க. இனி கம்பு வேண்டாம், இயேசு நடக்க வைப்பான்னு தூக்கி எறிஞ்சாதான் நீங்க நடக்க முடியும். அதான் விசுவாசம். அல்லேலூயா. கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியில விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தா, அப்பொழுது ஒரு 4 பேர் வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. முன்னால வரிசையா நிற்க வச்சிருந்தாங்க. 4 பேர் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி ஜெபநேரத்தில் திடீர்னு ஆவியானவர் சொன்னார், இந்த வீல் சேர்ல இருக்கிறவங்கள நான் குணமாக்குறேன்னு எழும்பி நடக்க சொல்லுன்னு சொன்னார். உடனே சொன்னார், 4 பேரோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க வீல் சேர்ல. அவர் சொன்னார், இயேசு உங்களை சுகமாக்குறார், எழும்பி நடங்க, இயேசுவின் நாமத்தால எழும்பி நடங்கன்னு. உடனே ஒருத்தர் கையை ஒன்றினார், அந்த வீல் சேரை விட்டு எழும்பினார், நடக்க ஆரம்பிச்சார். நடக்க முடிந்தது. ஒரு 4-10 அடி நடந்தார், அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டார். 2வது ஆள் எழும்பினாங்க, நடக்க ஆரம்பிச்சாங்க, நடக்க முடிந்தது. 3வது உள்ள சகோதரி எழும்பினாங்க, நடந்துட்டாங்க. 3 பேர் நடந்துட்டாங்க. 4வது ஒரு சகோதரி மாத்திரம் வீல் சேர்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், இயேசு குணமாக்கிட்டார், எழும்பி நடங்க, எழும்பி நடங்கன்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நீங்க நடங்க அப்படின்னு கேட்டா, நடக்க முடியாம தானே உட்கார்ந்து இருக்கிறான் ஐயா அப்படின்றாங்க. இல்ல அவங்க நடக்கிறாங்களே அப்படின்னு. அவங்க நடக்கிறாங்க, என்னால் நடக்க முடியல. அவங்க கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்தவில்லை. அவங்க ஏதோ மந்திரம் நடக்கும் போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. விசுவாசம் வெளிப்படும் போதுதான் அற்புதம் நடைபெறும். அல்லேலூயா. அப்ப கிரியையில விசுவாசம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பெண், நான் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். கூட்டத்துக்குள்ளே நுழைந்து போகிறாள். இயேசுவுக்கு பின்னாலே போகிறாள், முன்னாலே வராதபடி. அவர் பின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டத்தை விலக்கி கொண்டு அவள் நடந்து 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 இயேசுக்கு அருகிலே போகிறாள். 5 நிமிடத்துல போயிருக்க முடியாது. ஒரு பெரும் கூட்டம் இயேசுக்கு பின்னாலே போகிறது. எவ்வளவு நேரம் இயேசுவோடு கூட நடந்து நடந்து வேக வேகமாய் அவள் கூட்டத்தை விலக்கி கொண்டு போனாலும் நமக்கு தெரியாது. இப்பொழுது இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு விட்டாள். ஒரு எதிர்பார்ப்பு, நான் சுகமாக போறேன், நான் சுகமாக போறேன், நான் சுகமாக போறேன். வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாக போகிறேன். நெருங்க 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 அவருடைய விசுவாசம் பெரிதாகி கொண்டே வருகிறது. இயேசுடைய வஸ்திரத்தை பக்கத்துல கை போகும்போது ஒரு விசுவாசம் பெரிதாகி கொண்டே போகிறது. நான் சுகமாக போகிறேன், இப்பொழுது சுகமாக போகிறேன். தொட்டாள். உடனே வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்து வந்தது. உடனே அவள் சுகமாகி விட்டாள். அல்லேலூயா. அப்போ முதலாவது கேள்விப்பட்டாள், 2வது விசுவாசித்தாள், 3வது விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தினாள். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் அற்புதத்தை நாம் காண முடியும். சும்மா நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் போதாது, கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். 4வது, அவள் சுகத்தை பெற்று கொண்டாள். பாருங்க 29வது வசனம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. அவள் சுகம் பெற்றதை எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் உணர்ந்தேன், என் சரீரம் சுகமாகி விட்டது, அந்த உதரத்தின் ஊரல் நின்று விட்டது, அந்த இரத்த கசிவு நின்று விட்டது, நான் ஃபீல் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன். அவளால் அந்த சுகத்தை உணர முடிந்தது. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஸ்பைனல் கார்டில் எனக்கு 18 வருஷம் பிரச்சனை. ஸ்பைனல் கார்டில் 18 வருஷம். ஒரு பக்கம்தான் சரிஞ்சு படுக்க முடியும். ராத்திரி படுக்கையில் ரொம்ப கஷ்டம். சைக்கிள் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, பொருள் தூக்க முடியாது, கஷ்டம். ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் குணமாக்கிட்டா. சுகமாயிட்டேன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அந்த வேதனை இல்லை, இப்போ என்னால் குனிய முடியுது, அந்த வலி இருந்ததுக்கான சிம்டமே இல்லை. எப்படி நடந்ததுன்னு கேட்டவங்க சொன்னாங்க, ஜெபிக்கும் போது என் முதுகுத்தண்டில் இருக்கிற வலி மாறணும்னு நான் ஜெபிக்கும் போது ஒரு கை என் முதுகுத்தண்டை தடவி விட்டதை நான் உணர்ந்தேன். ஒரு ஆள் தொடுவதை போல என் முதுகில் ஒரு கை அப்படியே தொட்டு தடவி விட்டதை உணர்ந்தேன். உடனே வலி மறைந்தார்.
அதாவது இயேசுடைய தொடுதலை அவள் உணர்ந்தார்கள். இயேசுடைய தொடுதலை அவள் உணர்ந்தார்கள். அப்படியே ஆண்டவர் தொட்டதை உணர்ந்தாங்க, இந்த கை பட்டதை உணர்ந்தார்கள், உடனே சுகமாகி விட்டார்கள். அப்படி ஆண்டவர் தொடுவதை சிலர் உணர்வாங்க, சிலர் வல்லமை பாய்வதை உணர்வாங்க. அப்படி விதவிதமாக ஆண்டவர் குணமாக்கும் போது நடக்கிற காரியம். விழுப்புரத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூட்டம் நடந்தது, விடுதலை பெருவிழா கூட்டம். ஒரு கிராமத்திலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு ஏழை தாய். கிறிஸ்துவ கூட்டமே அதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லையா, முதல் வந்திருக்கிறாங்க. அவங்க மேடைக்கு வந்தாங்க சாட்சி சொல்ல. உங்களுக்கு என்னம்மா நடந்ததுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பிசாசு கூடயே வாழ்ந்தையா, இத்தனை வருஷம் 15-20 வருஷமா ஒரு பிசாசு கூடயே நான் வாழ்ந்தேன். அவங்க மேடையில் சொன்னாங்க, ஒரு கிராமத்து தாயார், பிசாசு கூட வாழ்ந்துங்களா? ஆமா, ஒரு ஆவி எனக்குள்ள இருந்துட்டு போகவே இல்லை. நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படுக்கும் போதும் என் கூட படுத்துக்கொள்ளும், எழும்பும் போதும் என் கூட எழும்போம், என்னை விட்டு போகவே இல்லை. அந்த ஆவி என் கூடவே என் சரீரத்தோடு ஒட்டி இருந்தாரு. எனக்கு நல்லா தெரியும், அந்த ஆவியினால் அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். எங்கெங்கோ மந்திரவாதத்துக்கு போனேன், பூஜைக்கு போனேன், என்னென்னவோ பண்ண முடியலை. இப்போ சொன்னாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனால் சுகமாயிரும்னு சொல்லி. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் முதல்ல கூட்டத்துக்கு வந்தேன், நீங்கள் தான் சொன்னீங்க இந்த இயேசு எப்படிப்பட்டவன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ இயேசுவே என்னையே நீர் குணமாக்கும், எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு ஜெபம் பண்ணு, எனக்கு விடுதலை ஆயிட்டுன்னாங்க. எப்படி விடுதலை ஆயிட்டுன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு வெள்ளை அங்கே ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் வந்தார், அவர் என்னை தொட்டாரு, எனக்குள்ள இந்த அசுத்தாவி போயிட்டு அப்படின்னாங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டவரா? கவுன்சிலர்ஸ் யாரும் இருக்காங்களா ஆலோசனை பார்த்தா அன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஆட்கள் யாரும் இல்லை. யாரும் இல்லை, இந்த ஆட்கள் இல்லை. அவர் கொஞ்சம் சின்ன தாடி வச்சிருந்தாரு, முடி இந்த அளவுக்கு இருந்துச்சு, அவர் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு, அவர் தான் இயேசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு இன்னசென்டா நடந்தது அப்படியே சொன்னாங்க. அப்படின்னு என்ன, இயேசு பிரத்யட்சமா அவங்களை தொட்டு அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். சிலருக்கு ஆண்டவர் அப்படி வருவார், பிரத்யட்சமா வருவார், பிரத்யட்சமா விடுதலை கொடுப்பார். இயேசுவையே சிலர் பார்ப்பாங்க, சிலர் அவருடைய தொடுதலை உணருவாங்க, சிலர் ஒரு வல்லமை இறங்குவதை உணருவாங்க, சிலர் ஒரு மின்சாரத்தை போல வல்லமை இறங்கிச்சுன்னு சொல்லுவாங்க, சிலர் ஒரு குளிர்ந்த தண்ணீர் ஊட்டின மாதிரி சுகமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவர் வித்தியாசமாய் செயல்படுகிற தேவன். இப்போ பாருங்க, இந்த பெண் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். எப்படி பெற்றுக்கொண்டாள்? அவள் தொட்ட உடனே இயேசுக்குள்ளிருந்து ஒரு வல்லமை அவளுக்குள்ளே புறப்பட்டு வந்தது. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் உணர்ந்தாள். உடனே சுகமாகிவிட்டாரு. அவளால் அதை உணர முடிந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க சுகமானதை உணர போறீங்க, நோய்கள் மறைவதை உணர போறீங்க, உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதை உணர போறீங்க, அவருடைய தொடுதலை உணர போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்னால் இயேசுங்க தான் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தினால தான் அவரை தொட முடியும். உங்களுடைய விசுவாசத்தினால தான் அவரை நீங்க தொட முடியும். உங்களுடைய விசுவாசம் ஒரு அற்புதத்தை அவள் உணர்ந்தா. அடுத்து என்ன நடக்கிறது பாருங்க. 5வது, அவள் அப்படியே ரகசியமா சுகம் பெற்றுட்டு ரகசியமா போயிடலாம் அப்படின்னு திரும்பின உடனே இயேசு டக்குன்னு நினைட்டார். இயேசு நின்ற உடனே முழு கூட்டம் நின்று விட்டு, என்ன அப்படின்னு கேட்டா, என்னை தொட்டது யார் ஆண்டவர் கேட்டார். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து, தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனாரே, இயேசுவால் அறிய முடிந்தார். அவர் அறிந்தா, ஒரு வல்லமை தனக்குள்ளிருந்து புறப்பட்டு போய் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை அறிந்தா. அப்பொழுது சீசர்கள் சொன்னாங்க, நிறைய பேர் உண்மை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த சின்ன பிள்ளைகள் கூட தான் போய் தொட்டுக்கிட்டு இருக்குது, பலர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கூட்ட நெரிசல்ல நாங்கள் கூட தான் போய் தொடுக்கிறோம், தொட்டது யாருன்னா எப்படி சொல்ல முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் இதை செய்தவளை காணும்படிக்கு சுற்றிலும் பார்த்தார். இயேசு திரும்பி பார்க்கிறார். இல்ல, யாரோ என்னை வித்தியாசமா தொட்டாங்க, நிறைய பேர் தொட்டாங்க, அற்புதம் நடக்கல, வல்லமை போகல. இந்த பெண் தொட்ட போது இயேசுக்குள்ள வல்லமை வந்தது. மற்றவங்க சும்மா தொட்டாங்க, சும்மா கூட்ட நெரிசல்ல தொட்டாங்க. ஒருவேளை சில தொட்டு பார்த்துருப்பாங்க இயேசுவை, அப்படி கூட சில ஆட்கள் இருக்கான்.
அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு ஆசையாக பல தொட்டு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கவில்லை. சும்மா தொட்டு பார்த்தாங்க, நெரிசல்ல அவரை தொட்டாங்க, அற்புதம் நடக்கவில்லை. பலர் தொட்ட போதில் அற்புதம் நடக்கலை. இந்த ஒரு பெண்ணுக்கு தான் அற்புதம் நடந்தது. ஏன் என்று சொன்னால், இவள் மாத்திரம்தான் விசுவாசத்தோடு தொட்டாள். அல்லேலூயா. இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இவள் கைமொழியாக இயேசுக்குள்ளே கடந்து போனாரு. இயேசுக்குள்ள இருக்கிற வல்லமையை அவளுடைய சரீரத்திற்குள்ளே கொண்டு வந்தார். நம்முடைய விசுவாசம் புறப்பட்டு போய் தான் ஆண்டவரிடத்தில் இந்த வல்லமையை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். நம்முடைய விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிருங்கள், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசித்தபடி உன் ஆக கடவுது. அந்த விசுவாசம் விசுவாசம் என்று சொல்ல காரணம் என்ன? நம் தேவன் எத்தனை வல்லமை உள்ளவரோ உங்களுடைய விசுவாசம் அத்தனை வல்லமை உள்ளது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது தேவன் பலத்த அற்புதங்களை செய்ய முடியும். அதனால தான் உங்களுடைய விசுவாசம் ரொம்ப அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவரே சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தான் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வல்லமையை அவளுக்குள்ளே கொண்டு வந்ததே அவளுடைய விசுவாசம். இப்போ சுகத்தை பெற்று விட்டாள். ரகசியமா போயிடலான்னு நினைச்சா, இப்போ அவளுக்கு தெரிஞ்சிட்டு இயேசு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, மறைக்க முடியாது. உடனே பாருங்க என்ன செய்யற, அவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆண்டவர் சாட்சி சொல்ல வைக்கிறார். அவர் ரகசியமா சுகம் பெற்று ரகசியமா போயிடலான்னு நினைச்சா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியும். ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி விடவில்லை. எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொல்லும்படி அவளை நிறுத்தி விட்டார். எல்லாரும் கவனிக்கிறான், என்ன இங்க ஒரு பெண்ணுக்கு அற்புதம் நடந்திருக்கிறாரு, இயேசு பேசி கொண்டிருக்கிறார், எல்லாம் அமைதியா இருங்க. அவள் சொல்லியிருப்பாள், 12 வருஷம் நான் பெரும்பாடு நோயினால் கஷ்டப்பட்டு என் சொத்தெல்லாம் வச்சு எல்லாத்தையும் செலவழித்து சுகம் கிடைக்கல. உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நான் விசுவாசித்தேன், உம்முடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று நான் வந்து தொட்டேன், நான் சுகமாயிட்டேன். 12 வருஷ வியாதிலிருந்து விடுதலை. எல்லாருக்கும் மத்தியிலே சாட்சி சொன்னாள். ஆண்டவர் அவளை சாட்சி சொல்ல வைக்கிறாள். எனக்கு அன்பானவர்களே, ஏன் நாங்கள் சாட்சி சொல்ல வைக்கிறோம்? ஊழியர்களை பெருமைப்படுத்த அல்ல. இந்த சாட்சியை கேட்கும் போது இன்னொருடைய விசுவாசம் பலனடையும். இயேசு எனக்கும் செய்வார் என்கிற விசுவாசம் வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். அதற்குத்தான் சாட்சி. பாருங்க, இயேசுவை சொல்ல வைக்கிறார், உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல். அவள் பயந்து நடுங்குகிறாள். இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, ஒருவேளை என்னை திட்டுவாரோ, நீ தீட்டான வியாதி பிடித்த பெண், நீ எப்படி என்னை தொடலாம்? உன்னுடைய வியாதி தீட்டானது, நீ எப்படி என்னை தொட முடியும்? இது ஒரு பெண்ணாக இருக்கிறாய், அது ஒரு ஆணை நீ எப்படி தொட முடியும்? இது தீட்டல்லவா, உனக்கு தெரியாதா? நியாயப்பிரமாணத்தின்படி இது தப்பல்லவா? அப்படிலாம் ஏதாவது திட்டுவாரோ நீ பயந்து நடுங்கி அவள் வந்து நிற்கிறாள். இயேசு பார்த்துடா, ஐயோ இந்த மகள் பயந்து நடுங்கி நிற்கிறதை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறாள்? இயேசு அவளை பார்த்து, மகளே, அவ்வளவுதான், மகளேன்ற ஒரு வார்த்தையில அவருடைய பயமெல்லாம் ஓடிவிட்டது. அல்லேலூயா. மகளேன்னு ஒரு பாசமா அழைத்த உடனே ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன்னை தொடரத அவர் அனுமதிக்க மாட்டாரா? அதான் ஆண்டவர் சொல்றா, யூ ஆர் மை டாட்டர், நீ என்னுடைய மகள், நீ என்ன தொடர்றதுனால எனக்கு தீட்டு வரப்போவதில்லை. மகளேன்னு சொன்ன உடனே அந்த பயம் நடுக்கெல்லாம் போயிடுச்சு. எங்க அப்பாவை தான் நான் தொட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு பாருங்க. சமாதானத்தோட போ. நீ 12 வருஷம் வேதனைப்பட்ட இல்லை, இனி சமாதானத்தோட போ. இனி உனக்கு வேதனை இல்லை, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு மகளே. ஆசீர்வதித்து அனுப்புக. அதான் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? என்னால் இயேசுங்க தான் உலாவி கொண்டிருக்கிறார். நோய்கள் மறைவதை உணர போறீங்க. உன்னுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதை உணர போறீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை. உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு அந்த பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. இன்றைக்கு உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உடன் பிறந்தோருக்காக, உங்கள் பெற்றோருக்காக, யாரோ ஒருவர்
வியாதி, வேதனை, கஷ்டம், நெருக்கத்தில் இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்பலாம். இன்றைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை மகிழ்விப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த அன்பு சகோதரன், இந்த சகோதரி, இவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரோ ஒருவருக்காக அவங்க துக்கத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. வியாதி படுக்கையில், மரண படுக்கையில் இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, வறுமையில், கஷ்டத்தில், நெருக்கத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரே, இப்படி யாரோ ஒருவருக்காக இந்த பிள்ளைகள் பாரம் கொள்றாங்கப்பா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், சுகம் பெறணும், நன்மை நடக்கணும்னு சொல்லி இவங்களோட இணைந்து நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அவர்களுக்கு நல்ல சரீர சுகபலனை அருளி செய்யும். தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதமான சுகம் அவருடைய சரீரத்தில் உண்டாகி அந்த கொடிய நோய்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி அப்பா. வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குங்க. வழிகளை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.